100 வீடு 300 வீடுக்கு அந்த மயான கரைக்கு போக வேண்டிய நிலைமை. நாங்களும் தொட்டு காலமாக அந்த பாதைக்கு தாசில்தார்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். 2வது அரசியல்வாதிகிட்டையும் ரிப்போர்ட் பண்ணி இதுவரையும் போட்டு கொடுக்கல. ஒன்றிய கவுன்சிலர் ரோடு போட்டு தரோம்னு சொன்னது இந்நேரம் வரையும் போட்டும் கொடுக்கல. இன்றைக்கி இந்த சவம் தூக்கி போகிறதுக்கு பாதையே இல்லை. 2வது எங்களுக்கு பரம்பரையாக அந்த காலத்துலேருந்து 200 வருஷத்துக்கு எனக்கே 71 வயசு ஆச்சு. இந்நேரம் வரையும் அந்த பாதையில் போகிறதுக்கு யோக்கியதே இல்லை. ஆற்றுக்கிற பாதையாக போகிறதுக்கு அதுலேயும் போக முடியலை. சவம் இன்றைக்கி ஈஸியாக ரோட்டுக்கு ஏற்றி கொண்டு வரதுக்கு ரெடியாக இருந்தோம். நாங்கள் மனிதாபிமானம் மழை கொட்டுது, எந்த வழியிலையும் போகிறதுக்கு எங்களால் முடியலை. நாங்களாம் ஊர்லேயே ஒரு முடிவு பண்ணி வரவேற்புத்துறைக்கு இது பண்ணி மணியார் ஆர்டிஓ எல்லாம் தாசில்தார் எல்லாம் வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு போகிறாப்புல. இந்த வாட்டி தவறினால் இது ஈஸியாக ரோட்டில் தான் பணம் கிடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் நம்ம எக்காரணம் முன்னிட்டோம் அதிகாரி எல்லாரும் ஒத்து சேர்ந்து எங்களுக்கு ரோடு இன்னும் 2-3 மாதத்தில் அதுக்கு எங்களுக்கு ரெடி பண்ணி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருநாவுக்கரசு. என்ன பிரச்சனை சொல்லுங்கள். எனக்கு ஒன்று பிரச்சனைனா, எனக்கு வயசு 70 வயசு ஆகுது. மயான கரைக்கு பாதையே இல்லை. தண்ணிக்குள்ளேயும் சேத்துக்குள்ளேயும் இழுத்துக்கிட்டு போகிறோம். விறகு தண்ணி தலையால் தூக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு பாடி சேர்த்து கொண்டுட்டு போய் சேர்க்க முடியலை. ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். மேலெடுத்த அதிகாரிகளும் பார்த்துட்டு எல்லாம் போயிருக்காங்க. நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த மயானத்துக்கு ரோடு போட்டு தர முடியாது உங்களை தாழ்மையோட கேட்குறேன். என்ன மாதிரி சிரமப்படுறீங்க? தண்ணிக்குள்ள நீஞ்சு போகிறோம், பாதையே இல்லை. விரவு சவம் பண்ணால் நாங்கள் தலையாலே தூக்கி கொண்டு போய் சேர்க்குறோம். இன்றைக்கி சவம் கொண்டு போக முடியாத சூழ்நிலையில் ரொம்ப வலிக்கு ட்ராக்கெட்லாம் மாட்டி இழுக்க முடியாமல் 2 வண்டி கொண்டு போய் வச்சு இழுத்து கொண்டு சேர்த்தோம். இப்போ தான் கொண்டு சேர்க்குறோம். விஓ டிடிலாம் பார்த்துட்டு எங்களுக்கு பாதையை காமிச்சிட்டு இந்த சேத்துக்குள்ளே போகிறத பார்த்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த மயான கரைக்கு ரோடு போட்டு தர முடியும் பான்மோடு எங்களுக்கு கேட்குறேன். பேர் மதியழகன். புதுக்கோட்டை மாவட்டம் மணவேல்குடி வட்டம் இடையாத்திமங்கலம் கிராமத்தில் இருக்கோம். அதாவது 200 வருஷமாக இங்கே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு மயான சாலை எங்களுக்கு அமைச்சு தர யாருமே வரல. இப்போ நாங்களும் எத்தனையோ அதிகாரிகள்கிட்ட மற்றபடி எல்லாத்தையுமே கோரிக்கை வச்சுட்டோம். அந்த கோரிக்கைக்கான யாருமே செவி சாய்க்க மாட்றாங்க. இப்போ கூட 2 மணியாரும் வட்டாச்சேரி எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. அதாவது நாங்கள் இன்றைக்கி அந்த பிரேதத்தை கொண்டு சேர்க்கறதுக்குள்ளேயுமே நாங்களே பிரேதம் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது. அதனால் தயவுசெய்து இதுக்கு அதிகாரிகள் எல்லாமே ஒத்துழைச்சி இந்த மயானச்சாலையை போட்டு தர மாதிரி கேட்டுக்கிறோம்.